எம்சிஆர் கணிக்கு இனிய வணக்கம். நான் உங்களுக்கு கௌதமன். நம்ம இப்போ கரூர் காக்காவடியில் இருக்கிறோம். நம்ம இந்த கத்திரி செடிகள் தோட்டம் போட்டிருந்தோம். இதுக்கு முதல்ல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது என்னென்னு. இப்போ இது தோட்டம் பார்த்திங்கன்னா 40 நாள் ஆச்சு கரெக்டாக. அமாவாசைக்கு முன்னோம். இப்போ 40 நாள் ஆன செடிகள் எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குன்னு பாருங்கள். பூ எடுத்து ஆண்பூக்கள் நான் சொல்லியிருந்தேன் 50 நாள் நம்ம காய் கொண்டு வந்துடும் அப்படின்னு. இப்போ ஆண்பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு செடியில். செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு 80% நான் சொன்ன மாதிரி இதுக்கு முதல்ல வீடியோ சொன்னேன். 80% செடிகள் ஒரே மாதிரி க்ரோத்தில் இருக்குது. ஒரு 20% செடிகள் கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்குது. அது நம்ம வச்சப்போ இருந்த சிறு நாத்தாக இருக்கலாம், அல்லது மற்ற சில இடுபொருட்கள் போகாது இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன வரும்னா, இதை பாருங்கள், மடங்கி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. தண்டுப்புழு, இதுதான் தண்டுப்புழு. இந்த தண்டுப்புழு நீங்கள் இந்த இடத்துல உடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி வடங்கி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது வந்துட்டு முட்டையை வச்சுருக்கும். இதை விட்டிங்கன்னா அடுத்த செடியை ரொம்ப சேதாரப்படுத்திடும். இந்த ஒரு 50 நாள் 55 நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை அதிகம் இருக்குங்க. இதை நம்ம கரெக்டாக பாருங்கள். இதான் இங்கே ஒன்று எடுத்தோம். இந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம தொங்கி இருக்குங்க தளவு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கு பாருங்கள் அதனோட இதை வந்துட்டு நம்ம இந்த இதோட கிள்ளி எடுத்துடணும். இந்த இதில் இருக்கும். ஸோ இதனால் செடிகள் பாதிக்கப்படுமானா பாதிக்கப்படாது. ஏன் அப்படின்னா நீங்கள் கிள்ளுனதுலேருந்து 2 கிளைகள் அடுத்து 2ஆக வரும் அப்படியே. ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் மேலே தெளிக்கிறத கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை வந்துட்டு கவனமாக எடுத்துடணும். இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடணும் பாருங்கள். இந்த இடத்துல இவ்வளோ இலைகள் கிள்ளிட்டோம். இதை வந்துட்டு கிள்ளி எடுத்து நீங்கள் தோட்டத்துக்குள்ளே போடாதீங்க, வெளியே கொண்டு வைங்க. இயற்கை முறையில் நம்ம இந்த தோட்டத்தை எப்படி வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கிறோன்னு பார்க்கலாம். பந்தல் காய்கறியும் இப்போ அறுவடை வீக்கெண்ட் வந்துருச்சு. புடலையும் வந்துருச்சு. புடலை 50 நாள்லேயே அறுவடை கொண்டு வந்துட்டோம். அது அருமையாக போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு கவனத்தில் கொள்ளுங்கள். வாங்க மிளகாயை பார்க்கலாம். மிளகாய் செடி பாருங்கள். மிளகாய் செடியும் 40 நாள் தான் ஆகுது. பிஞ்சுகள் வச்சு காயை வச்சிருச்சு பாருங்கள் மிளகாய். இந்த செடியும் இதே மாதிரி தான், எல்லாம் அடுத்தடுத்து பூ பிஞ்சுகள் வச்சிருச்சு. இதுவும் அதே மாதிரி தான். செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இலைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெளிவாக. எந்த ஒரு வைரஸோ அல்லது முடக்கோ எதுவும் இல்லை. நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இயற்கை முறையில் நம்ம சரியான இடுபொருட்கள் கரெக்டாக கொடுத்து கொண்டு வரனால செடிகள் எவ்வளோ ஆரோக்கியமாக வந்துருவாங்க. ஸோ நம்ம செடிகளை எப்போவுமே ஆரோக்கியமாக கொண்டு வரணும். அப்போ தான் அது நமக்கான விளைச்சலை கரெக்டாக கொடுக்கும். இந்த மிளகா செடிகள் இன்னும் எப்படி கொண்டு வரோம், எவ்வளோ நாளில் பறிப்பு கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம தக்காளி செடிகள் வீட்டு செலவுக்காண்டி ஒரு 100 செடிகள் நட்டுறோம்னு சொன்னோம். இதுவும் 40 நாள் தான். எல்லாம் ஒரே நாள் நட்டுறேன். 40 நாள் ஆன தக்காளி செடிகள் பாருங்கள். பூ எடுத்துருச்சு. எல்லாமே பூ எடுத்துருக்கு. இது நாட்டு தக்காளி தான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 2 லைன் மட்டும் நம்ம தக்காளி நடவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இதுக்கு வந்துட்டு தெளிப்பு முறையாக பூச்சிகளுக்காண்டி நம்ம கொடுக்குறோம். ஆக்டினோமைசிஸ், வெர்சினமிளகானி, பவேரியா இது நம்ம கொடுக்குறோம். துரிஞ்சியன்சிஸ் நம்ம அதோடு சேர்த்துக்கிறோம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து பாருங்கள். இயற்கை விவசாயத்தை நம்ம நல்ல முறையாக பண்ணலாம். நன்றி, வணக்கம்.